Hi friends, this is Raja. You are watching Ultimate Earning Tamil channel. இப்போ நம்ம சேனல்ல Mcent browser unlimited tricks தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இதல என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு இத பத்தி நம்ம full details வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து இதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சோ வீடியோவை ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களை வெறுப்பேத்துவதற்காக இன்னொரு சேனல் வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன். Tricks by YouTube Raja channel அப்படினு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துவிடும். ஓகேங்களா फ्रेंड्स? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற Mcent browser unlimited tricks இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்கிட்ட வந்து அதிகமா மெசேஜ் பண்றவங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த BTC அடுத்து வந்து இந்த Mcent browser unlimited tricks இத பத்தி தான் வந்து திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஆக்சுவலா என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இத பத்தி சொல்லிருக்கேன். ஆக்சுவலா அதை வந்து புரிஞ்சிக்காம திரும்ப யாராச்சும் ஒருத்தவங்க அன்லிமிட்டட் ட்ரிக்ஸ்னு ஏதோ ஒரு ப்ரௌசர் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஆட்டோ ரீஃப்ரெஷர் பேஜ் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நின்றும். அதுக்கப்புறம் அந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌசர். இதில் வந்து நம்ம புது வெப்சைட் வந்து புதுசாக வந்து நம்ம சர்ச் பண்ண நமக்கு வந்து பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்வைட் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஸ்கிரிப்டுன்றது வந்து என்னென்னா ரெஃபர் ஸ்கிரிப்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? மற்றபடி இந்த ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட்டோ ரிஃப்ரெஷ்லாம் பண்ணுறது தான் ட்ரிக்ஸு அன்லிமிட்டட் ட்ரிக்ஸ்னு ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்குற ஒரு 2-3 லிங்க் வச்சு நீங்கள் வந்து பாயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த 1 லட்சம் பாயிண்ட்டு 2 லட்சம் பாயிண்ட்டு ஜியோ ரீசார்ஜ் 339 பண்ணலாம் 399 பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆடை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து தெரியாமல் இருக்கீங்க. இன்னும் ஆடே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க ரெகுலராக ஸ்கிரிப்ட் வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்கிரிப்டும் ஒரு ஆட்டோ ரீஃப்ரெஷர் பேஜ் தான் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் தான் அப்படின்றது வந்து இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ அன்லிமிட்டட் இருக்குன்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டு ஒரு லிங்க் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும்? ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் 1000-2000 பாயிண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க்கை வச்சு எத்தனை டைம் வந்து நீங்கள் வந்து போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இல்லை எத்தனை பேஜில் வந்து எத்தனை டேப்பில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வச்சாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது Mcent ப்ரௌசரை பொறுத்தவரையும் புதுசாக நீங்கள் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிங்களா மட்டும்தான் அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதை வந்து நான் எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்கிரிப்ட் லிங்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த லிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறையா டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேப் வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும் எனக்கு வந்து இந்த டேப் ஆப்ஷன் வந்து காட்டுறோம். இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நான் புதுசாக வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் நியூ டேப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நிறையா ஆட்டோ ரீஃப்ரெஷர் லிங்க் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லிங்க்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா எல்லா லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த லிங்க்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வெப்சைட் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 1-2 லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. நிறையா லிங்க் வச்சு நீங்கள் வந்து ஆட்டோ ரீஃப்ரெஷர் போட்டுட்டு நீங்கள் சாட்டுக்கு டாஸ்க் மேனேஜரில் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது சாட்டுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பேஜ் வந்து ஒரு லிங்க்கை வந்து எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கிரிப்ட் லிங்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்கள் ரெகுலராக இனிமேல் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோமில் வந்து சர்ச் பண்ணாதீங்க. Mcent ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பெட்ரு சாய்ஸு. நீங்கள் வந்து Mcent ப்ரௌசரில் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன் அடுத்த டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்த டேப்பில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் வேறு லிங்க் வந்து நான் இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. என்னோடய பாயிண்ட்டே பார்த்துக்கோங்க 57,000 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் திரும்ப வந்து 4வது டேப் இப்போ வந்து பாருங்கள் எனக்கு 57,000 இருந்தது 59க்கு வந்து போயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்லிமிட்டடாக இந்த மாதிரி வந்து வேறு வெப்சைட்டை நீங்கள் புதுசாக ஆட்டோ ரீஃப்ரெஷர் பேஜை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்களா மட்டும்தான் உங்களால் வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டையும் நான் வந்து எடுத்து என்ன பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஸ்டார்ட்டுக்கு ரன் பண்ண விட்டேன். இப்போ வந்து திரும்ப வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் நான் வந்து ஸ்பீடாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த திரும்ப ஒரு ஆட்டோ ரீஃப்ரெஷர் லிங்க் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறையா லிங்க் வந்து நீங்கள்
சர்ச் பண்ணிங்களா மட்டும்தான் உங்களால் அதிக அளவில் வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதிலே நான் என்னால் எவ்வளோ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிம்பிளாக ஒவ்வொரு டேபாக வந்து ஓப்பன் பண்ணி ஆட்டோ ரீஃப்ரெஷர் லிங்க்கை வந்து ஒவ்வொரு டேப்லையும் எடுத்து வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னோடய பாயிண்ட் வந்து பாருங்கள். இப்போ டோட்டலாக இப்போ பாருங்கள் 57,000 இருந்துச்சு, இப்போ 59,000 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட இதை வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ 2 நிமிஷத்தில் எனக்கு வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஏறாது. இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக லிங்க் வருது பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் லிங்க் எல்லாமே இதில் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதிகமாக பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பாயிண்ட் வரணும் அப்படின்னு இவங்க வந்து லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ ரீஃப்ரெஷர் லிங்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலுமே நிறையா லிங்க்கை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் ட்ரூத்து. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவனாச்சும் ஒருத்தர் லிங்க் வந்து கொடுத்தானா அதுதான் ஸ்கிரிப்ட்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா நானே வந்து ஒரு 10-15 டைமுக்கு மேலே வந்து வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 ரூபா வரை ஏர்ன் பண்ணலாம். அதாவது 1,00,000 பாயிண்ட் வர மாதிரிலாம் இருந்துச்சு ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஸ்கிரிப்ட் லிங்க்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். டெலகிராம் சேனல்லையோ இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு நான் சர்ச் பண்ணிவிட்டு விட்டுட்டேன், அதுவாக பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த Mcent ப்ரௌசரில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணேன், என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் எப்படி வந்து அன்பிளாக் பண்ணுறது, என்னால் இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னு இன்னுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வந்து இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் பண்ணல, அது வந்து நான் ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே வந்து நான் தந்துட்டுருக்கேன். எல்லாருக்கும் மீன்ஸ் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து தந்துட்டுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கூட அந்த லக்கி வினராக வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா ஏர்னிங் ஆப்ஸ் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸ்கிரிப்ட் வரும், அதே வந்து பண்ணுவோம். அதனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.